ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் குயிக்காக 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது முழு கோதுமை வச்சு நம்ம செய்கிறதுனால சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு அரைச்சி தண்ணி ஊற்றிட்டு நம்ம முருகலாக வேணால் முருகலாக, மொத்தமாக வேணாலும் மொத்தமாக ஊற்றிக்கலாம். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு இந்த தோசையை நம்ம மாற்றிக்கலாம். மேலே நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றிக்கலாம். அதுக்கு காம்பினேஷன் வேர்க்கடலை சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த தோசைக்கு கோதுமை, முழு கோதுமை 2 கப்பு, அரை கப்பு பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ அதுலேயே காரத்துக்கு தேவையான ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். இது கார தோசைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு எதுவுமே வேறு எதுவும் சட்னியே தேவையில்லை. இந்த கப்பில் தான் எடுத்துக்கிறேன். 2 கப்பு கோதுமை, அரை கப்பு அரிசி. அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவு அந்த கோதுமையும் சேர்த்து அரைக்கும்போது அந்த மிளகாய் நல்லா அரைப்பட்டு வந்துடும். ஆல்ரெடி ஊறி இருக்குது தண்ணியில், அதனால் நல்லா ஃபைனாக அரைப்பட்டுரும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவு இதில் சேர்த்திட்டு பல்சில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கோதுமையை இதிலையே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த தோசை செய்யறது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது சத்துக்கள் வீணாகாமல் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இப்போது நம்ம அந்த கோதுமையும் அரிசியும் சேர்த்து எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகமும், ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சியும் கூட இதில் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்தலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கிறது நீங்கள் மிக்சர் ஜார்லேயே சேர்த்திக்கலாம். குவான்டிட்டி பொறுத்து நிறைய ஊற வச்சிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இப்போ 2 கப்பு தான் அப்படிங்கிறதுனால நான் 2 தடவை மிக்சர் ஜார்லேயே சேர்த்து அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். மீதி இருக்கக்கூடிய அந்த கோதுமை அது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்தியாச்சு. இதையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது செகண்ட் பேட்சும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ரெண்டையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மிளகாய் சேர்த்துனால கலர் அப்படி இருக்குது. இது நம்ம கோதுமையும் அரிசி மட்டும்தான். இப்போ அந்த ஜார்லேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நான் பவுல் கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டேன். பெரிய பவுலாக நீங்கள் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஊற்றும்போது அடை தோசை குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பெரியவங்கெல்லாம் சாப்பிடலாம். முருகலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி மாதிரி நல்லா கலந்துட்டு ஊற்றும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுட்டேன் கட்டியாகவே. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிருச்சு. இதில் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே எண்ணெய் தெளித்து விட்டாச்சு. 2 பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டோம்னா மொத்தமான தோசை வேணாலும் மொத்தமாக ஊற்றிக்கலாம். அதுக்கு காம்பினேஷன் வேர்க்கடலை சட்னி தான். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு தோலோடவே நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் 4 போட்டுருக்குறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திட்டு கருவேப்பிலையுடைய டாமினேஷன் தான் நல்லாயிருக்கு இந்த சட்னியில். ஒரு 2 கொத்து மல்லி இலைகள் சேர்த்திட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்தி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னியும் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தாளிப்பே வேண்டியதில்லை. இப்போ இந்த தோசைக்கு இந்த சட்னிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கு இந்த தோசைக்கு. அதை விட இந்த வேர்க்கடலை சட்னி, சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்லையெல்லாம் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க, மல்லாட்டை சட்னி.
முருகலாக வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே ஹோலாக நல்லா கிறிஸ்பியான ஒரு தோசை வந்து இந்த மாதிரி வேணுனாலும் நம்ம வார்த்துக்கலாம். எந்த மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டு வேணுமோ, மொத்தமாக வேணுனாலும் மொத்தமாக, அல்லது நல்லா முருகலாக இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றும்போது ரொம்ப லேசாக வந்துடும். இப்போது குழந்தைகளுக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல முருகலான தோசை, தேங்காய் சட்னி அல்லது வேர்க்கடலை சட்னி, கார சட்னி, இது எல்லாமே இந்த தோசைக்கு வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு லேசாக நம்மளால் ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நல்ல முருகலான ஒரு தோசை ரெடி. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த தோசை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்களும் ஒரு தடவை இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இந்த கார சட்னி உங்களுக்கு வந்து இந்த தோசைக்கு எந்த சட்னி வந்து உங்களுக்கு காம்பினேஷன் பிடிக்கும் அப்படிங்கிறதும் சென்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து வேர்க்கடலை சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த சட்னி இந்த தோசைக்கு வந்து காம்பினேஷனாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்புகிறீங்கிறது கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.